டைம்ல கிடைக்குது. ஒரு ரக்காத் தான் உரிய டைம். உதாரணமாக ஒரு இஷாவுக்கு வர்றாருன்னு வைங்களேன், இஷாவுக்கு வந்து ஒரு ரக்காத் தொழுகிறாரு, ஒரு ரக்காத் தொழுது முடிய இஷாவுக்கு பாங்க சொல்லுது, ஒரு ரக்காத் தொழுது முடிய இஷாவுக்கு பாங்க சொல்லுது. அப்ப அவருக்கு இஷாவுடைய டைம்ல எத்தனை ரக்காத் கிடைச்சிச்சு? ஒரு டைம், ஒரு ரக்காத் தான் கிடைச்சிச்சு. அது மாதிரி சூரியன் மறைய ஆரம்பிப்பதற்கு முன்னால் அசர் தொழுகையில் எவருக்கு ஒரு ரக்காத்து தொழ கிடைக்கிறதோ, அதாவது ஒரு சுஜூது செய்ய கிடைக்கிறதோ, ஃபக்கது அத கப்லான் தக்ருப ஷம்ஸ், சூரியன் மறைவதற்கு முன்னால் அசர் தொழுகையில் இருந்து ஒரு ரக்காத்தை எவருக்கு தொழ கிடைக்கிறதோ, ஃபல்யுத்திம்ம ஸலாத்தஹு, அவர் தனது மற்ற எஞ்சிய 3 ரக்காத்தையும் தொழட்டும், எஞ்சிய 3 ரக்காத்தையும் அவர் தொழட்டும். இது இன்னொரு அறிவிப்புல எப்படி வருதுன்னா, ஃபக்கது அதரக்க ஸலா, அவர் அந்த தொழுகையை முழுமையாக அடைந்து கொண்டார், அவர் அந்த தொழுகையை முழுமையாக அடைந்து கொண்டார். அதுபோல வைதா அதரக்க சஜிதத்தம் மின் ஸலாத்தி சுபஹி கப்ல அன் தத்லு அஷம்சு, சூரியன் உதயமாவதற்கு முன்னால் யாருக்கு அந்த சுபஹு தொழுகையிலிருந்து ஒரு சுஜூது செய்ய கிடைக்கிறதோ, அவர் ஃபல்யுத்திம்ம ஸலாத்தஹு, தனது சுபஹு தொழுகையை பூர்ணப்படுத்தட்டும். இது இன்னொரு ரிவாயத்துல ஃபக்கது அதரக்க ஸலா, அவர் தொழுகையை அடைந்து கொண்டார். இப்ப எழும்புறோம், எழும்பி பார்த்தா சூரியன் உதயமாறதுக்கு நெருக்கமா இருக்குது. உதுவெடுத்துட்டு வந்து ஒரு ரக்காத் தொழுகிறோம், ஒரு ரக்காத் தொழுதுட்டா சூரியன் உதயமா ஆரம்பிச்சிட்டு. இப்ப எங்களுக்கு சுபஹ நேரத்துல எத்தனை ரக்காத் கிடைச்சிச்சு? ஒரு ரக்காத் தான் கிடைச்சிச்சு. மத்த ஒரு ரக்காத் சூரியன் உதயமாயின பின்னால நம்ம தொழ போறோம். இந்த ஒரு ரக்காத்து கிடைச்சாலும் அவர் முழுமையாகவே சுபஹுடைய நேரத்தை அடைந்தது போன்றுதான். அவர் தொழுகையை பூர்ணப்படுத்தட்டும், அவர் தொழுகையை பூர்ணப்படுத்தட்டும் என்ற செய்தியை நாங்கள் சஹீஹுல் புகாரிலே 556வது இலக்கத்திலே பார்க்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒருவர் ஒரு நியாயமான ஒரு காரணத்தால உரிய நேரத்தில் முழு தொழுகையும் தொழ முடியாமல் போனவருக்கு ஒரு ரக்காத்து கிடைச்சிட்டு சொன்னா, ஒரு சுஜூது செய்வதற்கு, முதலா ரக்காத்துல ஒரு சுஜூது செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு சொன்னால், எஞ்சிய பகுதி சூரியன் மறைகின்ற நேரத்தில் தொழப்பட்டாலும், எஞ்சிய பகுதி சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் தொழப்பட்டாலும், அவர் முழுமையாக என்ன தொழுகை அடைஞ்சது போன்ற கூலி இருக்கிறது என்ன செய்யறோம் நாங்க இதுல பார்க்கிறோம். இந்த ஹதீஸில் இருந்து இன்னொரு விஷயம் விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா துஸல்லு இந்த துலூஇ ஷம்ஸி வலா இந்த குரூபிஹா, சூரியன் உதயமாகின்ற நேரத்திலும் நீங்கள் தொழ வேண்டாம், சூரியன் மறைகின்ற நேரத்திலும் நீங்கள் தொழ வேண்டாம் என்று சொல்லிக்கிறாங்க. இப்போ ஒரு சகோதரர் ஏதோ ஒரு காரணமாக எழும்புறாரு, சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்குது, ஏதோ ஒரு காரணமாக அசர் தொழுகை மிஸ் ஆயிட்டு தொழ நினைக்கிறார், அப்ப சூரியன் மறைஞ்சு கொண்டிருக்குது, இந்த நேரத்தில் தொழலாமா? அப்பதான் தூக்கத்தை விட்டு எழும்புறாரு, சூரியன் என்னது மறைஞ்சு கொண்டிருக்குது, இப்ப இந்த நேரத்தில் அசர தொழலாமா? ஒருவர் எழும்புறாரு, அப்ப என்னது சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்குது, இந்த நேரத்தில் சுபஹ் தொழலாமா என்று கேட்டால், பெரும்பாலும் நாங்கள் கேள்விப்பட்டிருந்த செய்தி என்னவென்றால், அதாவது சூரியன் மறைகின்ற நேரத்திலும் சூரியன் உதிக்கின்ற நேரத்திலும் தொழக்கூடாது என்றால் சுன்னத்து தொழுகை மாத்திரம்தான், சுன்னத்து தொழுகைகள் தான் தொழக்கூடாது. வாஜிபான தொழுகையை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்திலும் என்ன ஞாபகம் வந்தவுடன் தொழுது விட வேண்டும் என்ற இதுதான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், சூரியன் மறைகின்ற நேரத்திலோ சூரியன் உதிக்கின்ற நேரத்திலோ தொழக்கூடாது என்று சொன்னால் அது ஃபர்லான தொழுகையும் தான், அது ஃபர்லான தொழுகையும் தான். எப்படி விளங்குகிறது? உங்களில் எவராவது ஒருவர் அசர் தொழுகையில் ஒரு ரக்காத்தை சூரியன் மறைவதற்கு முன்னால் அடைந்து கொண்டால் அவர் தொழுகையை பூர்ணப்படுத்தட்டும், தொழுகையை பூர்ணப்படுத்தட்டும். உங்களில் ஒருவர் சுபஹ் தொழுகையில் ஒரு ரக்காத்தை சூரியன் உதயமாவதற்கு முன்னால் அடைந்து கொண்டால் அவர் முழுசா என்ன செய்யட்டும், தொழட்டும். அப்போ ஒரு ரக்காத்து கிடைக்கலாட்டி தொழக்கூடாது என்ற செய்தி என்னது? சூரியன் உதிச்சு முடியும் வரைக்கும் தொழக்கூடாது, சூரியன் மறைஞ்சு முடியும் வரைக்கும் தொழக்கூடாது என்றதான் என்னது எங்களுக்கு இந்த செய்தியிலிருந்து விளங்குது. ஒரு ரக்காத்து கிடைச்ச பிறகு சூரியன் மறைதா முழுசா முடிங்க, சுபகுல உங்களுக்கு சூரிய உதய்க்கு முந்தி ஒரு ரக்காத்து கிடைக்குதா முழுசா முடிங்க. அட செய்தியிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு முழுமையாகவே தொலை கிடைக்கல என்று சொன்னா சூரியன் மறைகிற நேரத்திலேயோ சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது என்கின்ற செய்தி எங்களுக்கு விளங்குது. ஒரு ரக்காத்து கிடைச்சா தொழலாம், முழுசா கிடைக்கல என்னது உதிச்ச பின்னாலதான் என்ன செய்யணும், தொழணும், மறைஞ்ச பின்னாலதான் தொழணும் என்ற செய்தியை நாங்கள் என்னது இந்த ஹதீஸிலிருந்து விளங்க முடிகிறது. ஏதோ இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்ற சட்டம், ஒரு மனிதர் சூரியன் உதயமாவதற்கு முன்னாலோ சூரியன் மறைவதற்கு முன்னாலோ ஒரு ரக்காத் அந்த தொழுகையில தொலை கிடைச்சார் சொன்னா அவர் முழு நேரத்தையும் அடைந்த கூலி அவருக்கு இருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் இதனை பார்க்கிறோம். அடுத்ததாக இரண்டாவது விஷயம், சுபஹுடைய தொழுகை விஷயத்திலே ஒருவர், அதாவது
சுபகி ஒரு நியாயம் நாங்க ஏற்கனவே பார்த்தோம். பொய்யான காரணங்கள் என்ன, போலியான காரணங்கள் என்ன, நாங்களே எங்களுக்கு உருவாக்கி கொண்ட காரணங்கள் என்ன, அவைகள்லாம் எவ்வளவு தவறானது என்றெல்லாம் பார்த்தோம். நியாயமான ஒரு ரீசனாக ஒரு சகோதரருக்கு என்னது, சுபகுல ஒரு 8 மணிக்கு தான் ஞாபகம் வருது. நீங்க சுபகு தொழுகை, சுபகுடைய தொழுகை 8 மணிக்கு தான் ஞாபகம் வருதுன்னு வைங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி தொழுகிறது எவ்வளவு பெரிய பாவம், இப்படி லேட் ஆகிறது எவ்வளவு பெரிய இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கான நியாயமான எந்த காரணங்களும் நம்ம சொல்ல முடியாது என்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஒரு ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே ஒரு காரணத்தால் ஒரு சகோதரருக்கு என்னது 8 மணிக்கு தொலை கிடைக்கல, 9 மணிக்கு தொலை கிடைக்கல, அதாவது 11 மணி 11:30க்கு தான் ஞாபகம் வருது. இவர் இந்த டைம்ல சுபகு தொழலாமா, இந்த நேரத்தில் சுபகு தொழலாமா என்று பார்த்தால், அதாவது சஹீஹுல் புகாரிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி, அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்கள் கொஞ்சம் லேட்டா எழும்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் சுபஹ்ல கொஞ்சம் லேட்டா எழும்புறாங்க. அப்ப லேட்டா எழும்பின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பழமையாக உதுவெடுப்பதை போன்று உதுவெடுத்தார்கள், பிலாலுக்கு அதான் சொல்ல சொன்னார்கள், சுன்னத் தொழுதார்கள், மறுபடி இகாமத்து சொன்னார்கள், ஜமாத்தாக என்னது மத்த தொழுகையை தொழுதார், சுபகை தொழுதார்கள் என்று பார்க்கிறோம். தொழுவிட்டு போக்குள்ள சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, மா கஃபாரத்து மா ஃபஅல்னா, நாங்க இப்ப செஞ்சதுல பரிகாரம் என்ன, சுபகை லேட்டாகி தொழுதுட்டோமே என்று பேசிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அமாலக்கும் ஃபிய உஸ்வா, உங்களுக்கு என்னிலே முன்மாதிரி இல்லையா, என்னல உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா என்று சொல்லிட்டு சொல்றாங்க, அமா இன்னஹு லைஸ ஃபின் நௌவி தஃப்ரீத்துன், அறியாமல் தூங்கி விட்டவருக்கு எந்த குற்றமும் கிடையாது, அறியாமல் தூங்கி விட்டவருக்கு எந்த குற்றமும் கிடையாது. இன்னமத் தஃப்ரீத்து, எவருக்கு தெரியுமா குற்றம், அலாமல்லம் யுஸல்லி ஸலாத ஹத்தா யஜிய வக்து ஸலாத்தில் உஹ்ரா, அடுத்த தொழுகையுடைய நேரம் வரும் வரைக்கும் எவர் தொழாமல் இருக்கிறாரோ, அடுத்த தொழுகையுடைய நேரம் வருகின்ற வரைக்கும் எவர் தொழாமல் இருக்கிறாரோ அவர் மீதுதான் குற்றம். அவர் புதார் சுபஹ் ஒரு ஆளுக்கு மிஸ் ஆயிட்டு தொழுவோம் இருக்கிறாரு, 11 மணி ஆகட்டும், 11:45 ஆகட்டும், 12 ஆகட்டும், லுஹர் பாங்கு சொல்ற அளவுக்கு நின்றார், இவர் மீதான் என்னது குற்றம். ஒரு ஆளுக்கு சப்போஸ் மறந்துட்டு தொலை கிடைக்கவில்லை என்று சொன்னால், ஃபமன் ஃபஅல ذلك فليصليها حين ينتبه لها, எப்ப உணர்ந்தாரோ அந்த நிமிஷமே தொழட்டும், எப்ப உணர்ந்தாரோ அந்த நேரமே தொழட்டும். அப்ப ஒரு ஆளுக்கு 9 மணிக்கு ஞாபகம் வந்தாலும் லுகருக்கு எது சட்டமோ, அசருக்கு எது சட்டமோ, இசாவுக்கு எது சட்டமோ, மகரிபுக்கு எது சட்டமோ அதேதான் சுபஹுக்கும். ஏன்னா மத்த தொழுகையில எல்லாம் நம்ம லேட் ஆகி தொழுதாலும் பெருசா ஒண்ணு நினைக்கிறது இல்ல, சுபஹுக்கு மட்டும் என்ன செய்யறது கொஞ்சம் அப்படி நினைக்கிறது, சுபஹ் தொழுகையில மட்டும். ஏன்னா சுபஹோட முக்கியத்துவம் உணர்ந்திக்கிறதா அது காரணம். முக்கியத்துவம் உணர்ந்தா தொழாமைக்க கொள்ள நினைக்கிறது அல்ல, டைமுக்கு தொழணும். அதுல எப்படி வருதுண்டா, யாராவது அது போன்று தொழாமல் இருந்தால் ஃபமன் ஃபஅல ذلك فليصليها حين ينتبه لها, உணர்ந்த உடனே என்ன செய்யட்டும் அந்த நிமிடமே தொழட்டும்.